ஏழை மக்களை குறிவைத்து அவர்களது உழைப்பை உறிஞ்சும் லாட்டரி விற்பனையால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் காவல்துறையின் ஆசையில் படுஜோராக தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனையாகி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கேரளாவில் 10 ரூபாய், தமிழகத்தில் 40 ரூபாய் என தொடங்கி ஒரு நாளைக்கு சுமார் 1 முதல் 10 லட்சம் வரை கொள்ளையடித்து வருகின்றனர் சமூக விரோதிகள். இந்த கும்பலுக்கு மாவட்ட காவல்துறை மற்றும் பல அரசியல் பிரமுகர்கள் ஆதரவளித்து வருகின்றனர் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பொதுமக்களின் குற்றச்சாட்டுக்கு ஏற்றாற்போல் படுஜோராக விற்பனையாகும் லாட்டரிகள் குறித்த காட்சிகள்தான் இவை. இதில் பல ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. இது காவல்துறையினரின் ஆதரவோடு நடைபெறுவதாகவும் அப்பகுதி வாழ் மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள முடியாத காவல்துறையின் செயல்பாடுகள் அவ்வப்போது பெயரளவில் ஒரு சிலரை மட்டும் கைது செய்வதும் பின்னர் பிணையில் விடுவிப்பதும் என வாடிக்கையாகி வருகிறது எனவும், இந்த உயிர்கொல்லியான லாட்டரி விற்பனையின் பின்னணியில் முன்னாள் லாட்டரி மாஃபியா இருப்பது தெரிகிறது எனவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.